ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பானிபூரி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட் இதை நம்ம வீட்டில் எவ்வளோ ஹோம்லியாக க்ளீனாக எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ரசத்துக்கான பொருளை பாருங்கள். 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. மசாலா இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா, ஒரு ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் சாட் மசாலா, அரை ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்குது இல்லையா, ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த குருமாவுக்கு தேவையான பொருளை பாருங்கள். ஒரு ஜாரில் 2 பத்தை தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு முழு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு சொன்ன பொருள்களையும் இந்த மாதிரி நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த பேஸ்ட்டை 1 லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மசாலாவெல்லாம் அதில் போட்டுட்டா நம்ம ரசம் ரெடி ஆயிரும். இப்போ குருமா எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. காரத்துக்கு மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணல. அந்த மசாலாலேயே உங்களுக்கு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கிறனால காரம் தேவை கிடையாது. இந்த காரமே போதும். இப்போது நம்ம தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது நல்லா கொள்ளைய வேகணும். இதுக்கிடையில் ஒரு 6-7 உருளைக்கிழங்கை ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பானிபூரி ஸ்டஃபிங்க்கும் அந்த மசாலா தான். ஒரு 2 உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து நம்ம கையில் மேஷ் பண்ணி, ரொம்ப மேஷ் பண்ணிடாமல் ஒன்றும் பாதியமாக நல்லா மேஷ் பண்ணிவிட்டு, அது இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விடணும். நம்ம மசாலா ரெடி ஆயிரும். இப்போது அந்த மசாலாவில் உங்களுக்கு மிக்சியில் நான் அரைக்க சொன்ன பொருளில் இஞ்சியும் இருக்கும், பூண்டும் இருக்கும். அதனால் ஒரு பிஞ்சு உங்களுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாசனைக்காக புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அந்த குருமாக்கான பேஸ்ட்டு, அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துட வேண்டியதான். அது உள்ளே சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா ஊற்றினோன்னா லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும். ஒரு கொதி வரையில் நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட வேண்டியதான். பானிபூரி வடகம்னு சொல்லி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில், மளிகை கடையில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். லூஸ்லேயே கிடைக்கிது. உங்களுக்கு 1/4 கிலோ வாங்கினாவே போதும். 1/4 கிலோ 20 ரூபாயோ 30 ரூபாயோ தான். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு பாருங்கள், நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நான் இப்போ நம்ம கொதிக்கிற குருமாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்க போகிறோம். ஏதாவது வீடியோவில் குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, கமெண்டில் சொல்லுங்கள். நான் தான் கேமராமேன், அதனால தான் என்னால் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அலம்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் நான் வர வர சரி பண்ணிக்கிறேன். நம்ம பானிபூரி ரசம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் 1 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து வச்சுருக்கேன். நான் முதல்ல சொன்ன மசாலாக்கள்லாம் எல்லாத்தையும் கலந்துட்டு கடைசியாக உப்பு பார்த்துட்டு நம்ம ரசத்தை தூக்கி தனியாக வச்சிட வேண்டியதான். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு குருமாவும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணி நம்ம பானிபூரி வடகம் இருக்கு இல்லையா, அந்த வடகத்தை ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கடையில் மசாலா பானிபூரிக்கு உங்களுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் தேவைப்படும். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணுற பொருள் எல்லாமே ஒரு 100 ரூபா தான். அந்த 100 ரூபாய்க்கு நம்ம 7 பேர் 8 பேர் சாப்பிட்றலாம், தாராளமாக திருப்தியாக சாப்பிட்றலாம். இதுக்கடையில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் மசாலா இருக்குது இல்லையா, அதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதாக உள்ள ஸ்டஃபிங்க்கான மசாலா ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ பானிபூரி வத்தலை போட்டோன்னே எப்படி பபுளியாக வருது பாருங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னு போடுங்க, இல்லைன்னா வடகம் மாதிரி உட்காந்து போயிடும். ஒரு 4 வடகமாக போட்டு எடுங்க. அப்படி இல்லாட்டினா அந்த சைடில் ஒன்று ஒதுங்குது பாருங்கள், அந்த மாதிரி எல்லாமே தட்டையாக போயிடும். பூரி மாதிரி உங்களுக்கு எலும்பாது. போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் சொன்னேன் இல்லையா, கார்ன்ஃப்ளெக்ஸே நம்ம பொரிச்சிட்டோம்னா நம்ம பானிபூரி ஈஸியாக வீட்டில் ஹோம்லியாக சுத்தமாக நம்ம மேக் பண்ணிடலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் தான் இது. பசங்களுக்கு தெரியாததே கிடையாது. மூளைக்கு மூளை தெருக்கு தெரு பானிபூரி கடை இருக்குது. எல்லாருமே டேஸ்டியாக கொடுக்குறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் நம்ம பசங்களுக்காக பார்த்து நம்ம ஒன்றொன்னே ரெடி பண்ணி கொடுக்கையில அதில் இருக்கிற சந்தோஷமே தனி. இப்போ நம்ம பானிபூரி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். பூரியை நடுவில் உடச்சி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா, அதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பானிபூரியில் கொஞ்சோண்டு நான் காராபூந்தி கலந்துருக்கேன் அந்த பானி தண்ணியில். அதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து மசாலா பானிபூரி பாருங்கள், நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பூரியை வந்து உடச்சி தூளாக உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குருமா, அதை வந்து நல்லா தாராளமாக ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் வந்து நீங்கள் ரோட் சைடில் சுத்தம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கும் வந்து ஒரு புது டிஷ் வந்து செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஆமாம் பாருங்கள், அவ்வளோதான், மசாலா பானிபூரி ரெடி, பேல்பூரி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில், நான் திருத்திக்கிறேன். பாய். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மசாலா பூரி அருமையாக இருக்குது. நீங்களும் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க.